சார் தொடர்ந்து இப்போ நிறைய துர்மரணங்கள் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் ஒன்றே கேட்கலாம், பெண்களுக்கு மட்டுமா இந்த துர்மரணம் நடக்குது, ஆண்களுக்கும் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதை நான் ரெண்டு விஷயமா பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட், இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த பாலியல் சீண்டல் கொடுத்து சாவடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆகி குழந்தைங்க இந்த மாதிரி அகாலமாக மரணம் அடைஞ்சிருதுங்க இல்லையா? இதெல்லாம் ஜாதகத்தில் முன்கூட்டியே தெரியுமா சார்? பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குரு சந்திரன் சேர்ந்திருந்தா அவமானம் நிகழும். அப்போ குருவும் சந்திரனும் ஏதோ ஒரு வகையில் இணைந்திருப்பது, கேந்திரத்தில் இருப்பதோ, ஒரு ஜாதகத்தில் ஒருத்தங்க அகால மரணம் அடையணும்னா சனி ராகு சேர்ந்திருக்கணும். ஒருத்தர் ரேப் பண்ணிட்டு போகிறான், அந்த பொண்ணுக்கு பாடி பார்ட்ஸ் டேமேஜ் ஆகிடுது, ரேப் பண்ணுறான், ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க, சில இதில் ரேப் பண்ணி கன்சீவ் ஆகிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவங்களுக்கு தொண்டையே போயிடுச்சுன்னு, அப்போ இதெல்லாம் எப்படி சார் பார்க்க? இல்லைங்க, இப்போ ஒரு பெண்ணோடைய டேமேஜுங்கிறது நீங்கள் அதை அப்படி இதுக்கு மேலே பேச முடியாது இல்லையா? இப்போ சனி ராகு இருக்குது, சனி செவ்வாய் ராகு இருக்குது, குருச்சந்திரன் இருக்குது. அதே ஜாதகத்தில் குரு மேலேயோ சனி ராகு மேலேயோ சரி செவ்வாய் ராகு மேலேயோ கோச்சார ராகுவோ கோச்சார கேதுவோ போகக்கூடிய காலத்தில் இந்த சம்பவம் நடக்கும். ஒரு பையன் ஜாதகத்தில் இருக்குது, அவங்க அப்பா ஜாதகத்தில் சூரியனுடன் சேர்ந்த ராகு கேது சந்தியில் இருக்குன்னா அந்த பையனுக்கு ஏதாச்சும் டேமேஜ் ஆகலாம்னு ஜாதகம் சொல்லுது அவங்க அப்பா ஜாதகம். அந்த டயத்தில் இருக்க மாதிரி இருக்கப்ப இந்த பையனுக்கு இந்த கவனமாக இருக்கணும். ஏன் சார் அதே மாதிரி சில பெண்கள்லாம் போயிட்டு விருப்பப்பட்டு போய் இந்த ப்ராஸ்டியூஷன் ஹவுஸில் வேலை செய்வாங்க, இல்லைன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை போய் மாட்டிப்பாங்க. ஜாதகத்தில் என்ன மாதிரி சொல்லக்கூடாதுங்க, நான் ஏதாச்சும் சொல்ல போய் நான் யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணல்ல நம்ம கூட ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்ங்க, நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார். தொடர்ந்து இப்போ நிறைய துர்மரணங்கள் நடந்துட்டு இருக்கு. நீங்க ஒன்னே கேட்கலாம், பெண்களுக்கு மட்டுமா இந்த துர்மரணம் நடக்குது, ஆண்களுக்கும் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதை நான் ரெண்டு விஷயமா பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட், இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த பாலியல் சீண்டல் கொடுத்து சாவடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆகி குழந்தைங்க இந்த மாதிரி அகாலமா மரணம் அடைஞ்சிருதுங்க இல்லையா? இதெல்லாம் ஜாதகத்துல முன்கூட்டியே தெரியுமா சார்? தெரியுங்க, ஆனா இதனாலதான் நடக்க போகுதுன்றது தெரியாது. பொதுவாக ஒரு ஜாதகத்துல குரு சந்திரன் சேர்ந்திருந்தா அவமானம் நிகழும். அப்போ அது என்ன மாதிரி அவமானம் நிகழலாம்? இந்த பொண்ணு கூப்பிட்டு யார் கூடயாச்சும் ஓடி போயிடலாம், அல்லது இந்த பொண்ணே தன்னை அவமானமாக நினச்சிக்கலாம், அல்லது இது பையனுக்கும் தான் பொருந்தும். நீங்கள் பொண்ணுன்னே பொண்ணுக்கு தான் அந்த பிரச்சனை இல்லை, பையனுக்கும் இருக்குது. நிறைய இந்த நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, சிறு வயதில் இருக்கக்கூடிய சீண்டல்கள், குழந்தைகளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஆண்களுக்கு தான் நிறைய இருக்குது. அதுலேயும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா 85% இந்த வேலைகள் எல்லாமே குடும்பத்தில் இருக்கவன் தான் பண்ணுறான். வெளியாளுக பண்ணுறது, வெளியாளுக திடீர்னு, ஏன்னா அவங்க என்ன சூழலில் இருக்காங்கன்னு வெளியாளுக்கு தெரியாது. ஆனால் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவனுக்கு அவங்க என்ன சொல்ல, அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு தெரிஞ்சதுனால அது உள்ள குடும்பத்துக்குள்ளே தான் நடக்குது. பெண்களை விட ஆண் பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு நிறைய நடக்குதுன்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறது எல்லாமே குருச்சந்திரன் நினைவு இருந்தால், குருச்சந்திரன் அப்போ இது கஜகேசரி யோகன்னு கூட சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ குருவும் சந்திரனும் ஏதோ ஒரு வகையில் இணைந்திருப்பது, கேந்திரத்தில் இருப்பதோ, கோணத்தில் திருகோணத்தில் இருப்போ, அப்போ குருவுக்கு 1-5-9 சந்திரன் இருப்பதோ, இது சந்திரனை குரு பார்க்கறது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல யோகமாக சொல்லப்பட்டாலும் கூட இது அசிங்கம், அவமானம், இது ஒரு மாதிரி வெளியே சொல்ல முடியாத சில குழப்பங்கள், ஒரு மாதிரி உள்ளேயே ஒரு காயமாகிறது, அது ஒரு மாதிரி மனக்காயங்களாக ஏற்படுத்துறது, சின்ன வயசுல ஒரு பெரிய வடுவாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குருச்சந்திரன் இருக்கும். ஏன் சார் ஒரு சின்ன சந்தேகம், இப்போ குருச்சந்திரன் இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்தால் இந்த மாதிரி துர்மரணம் நடக்கும்? துர்மரணம் இல்லை, நீங்க சொன்னது அந்த சீண்டல்கள், அசிங்கங்கள், அவமானங்கள் நடக்கும். அப்போ அது எப்படி சார் அடுத்த அதாவது வேற ஜோதிடருக்கு இது கஜகேசரி யோகம்னு இல்லைங்க, இது ஒரு காம்பினேஷனுக்கு நல்ல பலனும் இருக்கு, கெட்ட பலனும் இருக்கு. இதனுடைய கெட்ட பலன் இதுதான். நல்ல பலன் இது மாதிரி ஆளுகள்லாம் என்ன செய்வாங்கன்னா தனியாக போராடி கடைசியில் இந்த சமூகத்தை எவரும் நம்பக்கூடாது, நம்மளை தான் பொழைக்கணும், எல்லாருமே நம்மளோட ஃப்ராடு வேலை பண்ணுவான்னு சொல்லி இவனாவே போராடி எங்கேயாச்சும் போய் பொழைச்சு மேலே ஒடியாந்துருவான். அந்த விஷயத்தில் இவனுக்கு அதை யோகமாக சொல்லலாம். ஆனால் இது டேமேஜ் பண்ணும் இல்லையா, மைனஸ் பண்ணும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 4 சிங்கங்களுக்கு நடுவே மாட்டிய யானை, அது மாதிரிலாம் ஒரு கதை சொல்லுவாங்க இந்த கஜகேசரிக்கு. ஓகேங்களா? கஜம்னா யானை, இந்த மாதிரி கேசரினா சிங்கம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரெண்டும் சேரும்பொழுது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அது அடிபட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம பீரிட்டு எழுது, அது மாதிரி நம்ம அடிபட்டதுக்கு அப்புறமா தான் அந்த புத்தி வருன்றப்ப குருச்சந்திரன் சேர்ந்தாலே மேக்சிமம் இந்த அமைப்பு இருக்குது. இந்த குருச்சந்திரன் யாருக்கெல்லாம் சேர்ந்துருக்கும் அப்படின்னா ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு சேர்ந்துருக்கும். சரிங்களா? அப்பா கூட இல்லாமல் அம்மாவுடைய அப்பா அம்மா வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு இது சேர்ந்துருக்கும். அப்பாவை இழந்து அம்மா மட்டும் தனியாக இருப்பாங்க. அப்பா அம்மா 2 பேருமே கேர் எடுக்காமல் தாத்தா பாட்டி வீட்டில் வளர்றவங்க, யாரெல்லாம் ஒரு ப்ராப்பரான அப்பா அம்மாவுடைய அந்த சேர்க்கை இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் ஒரு குறைபட்டுக்கிட்டு நம்மளுக்கு ஒரு கேர் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரோட ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா குருச்சந்திரன் இருக்கும். குருச்சந்திரன் என்பது ஒன்றாக இருக்கலாம், அல்லது குருவுக்கு 1-5-9 சந்திரன் இருக்கலாம். இந்த அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையில் யாரோ ஒருத்தவங்களால சீண்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சீண்டதில் வெளியே சொல்ல முடியாது. இப்போ நான் அடிக்கடி சொல்கிறது என்னன்னா, இப்போ நான் இது மாதிரி கன்வர்சேஷன் பண்ணும் பொழுது அப்போ ஒவ்வொரு லேடிஸ்டையும் கேட்குறேன்,
நாங்கள் வந்து ஒரு பெரிய டீமாக நாங்கள் வந்து இப்போ பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணால் தான் நம்ம ஜோசின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் பண்ணால் தான் அது என்ன மாதிரி மேட்டர்னு புரியும். அப்போ ஒரு சின்ன ஒரு எல்லா லேடிஸுக்குமே ஏதாச்சும் ஒரு வகையில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க. சரிதான் இல்லைங்களா? ஆம்பளைலாம் இருப்பாங்க, பெம்பளைலாம் இருப்பாங்க. அப்போ என்ன இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு 15 வயசு இருக்கும்போதோ 10 வயசு இருக்கும்போதோ யாராச்சும் உங்கள் மேலே தெரியாமல் கை வச்சா என்ன நடக்கும்? சில பிள்ளைங்க பயப்படும், சில பிள்ளைங்க போய் வீட்டில் சொல்லும். வீட்டில் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? சொன்னால் அது வந்து ஒரு அசிங்கமான ஒரு உணர்வாக அந்த தப்பை நம்ம செஞ்சுட்டோம்னு நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா அமுக்கிக்குவாங்க, மூடிக்குவாங்க, உள்ளே வச்சுக்குவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணும்போது இவங்க என்ன செய்வாங்கன்னா அதை வந்து வெளிப்படுத்த தெரியாமல், நம்மளுக்கு புதுசாக ஒன்று நடக்குது இல்லைங்களா, டிஃப்ரெண்ட்டாக ஒன்று நடக்குது, வெளிப்படுத்தினா என்ன சொல்லுவாங்க, நீ சும்மா இருந்திருக்கு போயா, நீ கையை வச்சு சும்மா இருக்கணும், நான் அந்த ட்ரெஸ் போடான்னு சொன்னேன், இந்த ட்ரெஸ் போடான்னு சொன்னேன், அங்கே போகாது இங்கே போக சொன்னேன், சனியம் போய் என் குடும்பத்தையே கெடுத்துட்டேன்னு சொல்லி திட்டுவாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, ஒன்று அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எந்திரிச்சு ஓடலாம் மாட்டாங்க, கொஞ்சம் முன்னால் தள்ளி உட்காருவாங்க, நவுந்து உட்காருவாங்க. அதையும் தாண்டி கை வருது அப்படின்னா அவங்களால என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இது மாதிரி தான் எல்லா பிரச்சனையும் நடக்குது. அப்போ இதை வெளிப்படுத்துறதுக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து என்கிட்ட பர்சனலாக அழுதுருக்குறாங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க, நீங்கள் சொல்கிறது எனக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கு, ஆனால் இது வரைக்கும் நான் அதை சொல்லிவிட்டு எங்கள் அம்மாட்ட அடி வாங்கின நான் வந்து எனக்கு இருக்குது. ஓகேங்களா? இதை சொல்லி ஏன்னா எங்கேயாச்சும் போய் சொல்கிறப்ப அம்மாட்ட என்னைக்காச்சும் ஒரு நாள் சொல்லும் பொழுது நான் வீட்டுக்கு ஒன்று போகாதுன்னு சொன்னேன்ல, இதை நான் எவன்கிட்ட போய் சொல்கிறது, எவன்ட்டையும் சொல்லக்கூடாது, இனிமேல் என்கிட்ட பேசுனதே கடைசியாக இருக்கணும், இது எங்கேயுமே பேசக்கூடாதுன்னு சொல்லி சட்டுப்புட்டுன்னு பேசி கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். இந்த விஷயங்கள் எத்தனையோ விஷயங்கள் 100ல் ஒரு 99 விஷயம் மூடி மறைக்கப்படுது. ஒரு % என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க அம்மா சரியாக புரிஞ்சுக்காம, அப்பா சரியாக புரிஞ்சுக்காம, நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா, புரிஞ்சுக்காம இவங்க வந்து அதை சரியாக கேர் எடுக்க தெரியாமல், இதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களே திருப்பி போய் மாட்டிக்கிறது. அப்போ என்ன ஆகும், இதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஒரு மாதிரி குழப்பமாகி கடைசியில் நம்ம இங்கேருந்து போனால் தான் ஒரு காலியாகி போயிடணும், இங்கே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வராங்க இல்லைங்களா, அந்த இடத்துல தான் வந்து இந்த குழப்பங்கள் நடக்குது. ஒன்று அது அவனாக வந்துடுவான், இல்லாட்டினா வந்து யாராச்சும் வர வைப்பாங்க, இல்லாட்டினா ஏதாச்சும் இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நான் சொல்கிறது பாலியல் ரீதியான சீண்டுதலுக்கு உட்பட்டு தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வது, அகால மரணம் அடைகிறது எல்லாத்துக்குமே குருச்சந்திரன் நினைவு. ஒரு ஜாதகத்தில் ஒருத்தங்க அகால மரணம் அடையணும்னா சனி ராகு சேர்ந்துருக்கணும், அல்லது சனி செவ்வாய் ராகு சேர்ந்துருக்கணும். அப்போ இப்போ கோச்சாரத்தில் இன்றைய கிரகங்களிலே சனி ராகு சேர்ந்து அடிக்கடி சொல்கிறேன், கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனை வரும். சனி ராகு சேர்றப்ப ஏதாச்சும் ஒரு துர்விஷயங்கள் நடக்கும், மோதிர விஷயங்கள் நடக்கும், ஏதாவது சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அப்போ இது மாதிரி விஷயங்கள் சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ ஒரு 10 பேருக்கு சனி ராகவும் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 பேரும் ஒன்னா வெளியில போறாங்களோ இல்லை தனித்தனியாக வெளியில போறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும்? என்ன வேணாலும் நடக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்கலாம். அதுக்கு சனி ராகு இருக்கவங்களுக்குலாம் அகால மரணம், அது வந்து ஒரு காம்பினேஷன். அப்போ ஒருத்தன் சிகரெட் குடிக்கிறான்னா அவனுக்கு கேன்சர் வரணும்னு அவசியம் இல்லை, ஆனால் சிகரெட் குடிச்சா கேன்சர் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகன்ற மாதிரி இந்த சனி ராகு இருக்கவங்களுக்கு இது நடக்குது. இப்போ சனி ராகு இருந்துக்கு சார் அது நடக்குமா எனக்குன்னு கேட்டால் அது சொல்ல முடியாது. ஜாதகத்தில் வேறு காம்பினேஷன்களை பார்க்கணும், குழந்தைகளுடைய ஜாதகம், அப்பா அம்மா ஜாதகத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த குடும்பத்தில் ஒரு துர்நிகழ்வு நடக்குமான்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ சனி ராகு இருக்குது, சனி செவ்வாய் ராகு இருக்குது, குருச்சந்திரன் இருக்குது. அதே ஜாதகத்தில் குரு மேலேயோ சனி ராகு மேலேயோ சனி செவ்வாய் ராகு மேலேயோ கோச்சார ராகுவோ கோச்சார கேதுவோ போகக்கூடிய காலத்தில் இந்த சம்பவம் நடக்கும். அப்போ அந்த மாதிரி டயத்தில் நம்மளுக்கு சிக்கல் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செஞ்சிடணும். இன்றைக்கி கூட ஒரு பொண்ணு பார்க்குறேன், அந்த பொண்ணுக்கு நான் என்ன சொன்னாலுமே புரியலை. அந்த பொண்ணு என்ன சொன்னால், என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் என்ன ஏமாற்றிட்டே இருக்கிறாங்க. ஏமாத்துறாங்கன்னா எப்படி? லவ் அஃபேர் இருக்குது, சொந்தக்காரங்க என்ன நம்ப வச்சு கழுத்து இருக்கிறாங்க. இதெல்லாம் நீ வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட்டை போ, இது எப்படி ஹேண்டில் பண்ணுறன்றதை பாரு, நீ ஏன் அவங்களோட போய் அட்டாச் ஆகிற, வெளியே வா அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நான் சொல்கிறது புரியலை. அப்போ இது மாதிரி நிறைய விஷயங்கள் புரியாமல் கூட ஒன்று அவங்களுக்கு சரியான ஏன்னா அவங்களுக்கு கெட்ட நேரம் இருக்கு இல்லையா. அப்போ அவங்களுக்கு என்ன சொன்னால், இந்த டயத்தில் கெட்ட நேரம் இருக்குது, நான் சொல்கிறதையும் கேட்காது, எவன் சொல்கிறதையும் கேட்காது, தனிமையாருன்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் அவங்களுடைய ஜாதகம் என்ன செய்யாது, அந்த கெட்ட நேரத்துக்கு இழுத்து கொண்டு போய் விடும். அப்போ ஒரு ஜாதத்தில் குரு மேலே ராகுவோ குரு மேலே கேதுவோ, அது குரு இருக்கக்கூடிய ராசியிலே கோச்சார கேதுவோ கோச்சார ராகுவோ போச்சுன்னா ஏதோ ஒரு இழப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த டயத்தில் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு பையன் ஜாதத்தில் இருக்குது, அவங்க அப்பா ஜாதத்தில் சூரியனுடன் சேர்ந்த ராகு கேது சந்தியில் இருக்குன்னா அந்த பையனுக்கு ஏதாச்சும் டேமேஜ் ஆகலாம்னு ஜாதகம் சொல்லுது அவங்க அப்பா ஜாதகம். அந்த டயத்தில் இருக்க மாதிரி இருக்கப்போ இவன் இந்த பையனுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாத்தையும் நம்ம இதில் ஒரு காம்பினேஷனை புரிஞ்சுக்கிட்டு தான் பேச வேண்டியது. அப்போ சனி ராகு அகாலம், சனி செவ்வாய் ராகு அகாலம், புதன் சூரியன் சனி இருந்தால் ஏதோ நோயினால் அகாலம். ஓகேங்களா? குருச்சந்திரன் சேர்ந்தால் அவமானம். இது மாதிரி விஷயங்கள்லாம் காம்பினேஷன் நிறைய ஒரு ஜாதத்தில் இருக்குன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ஏதோ சம்திங் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனுடைய திடீர்னு உடம்பு பிரச்சனையாகி சிக்கலாகிறதுக்கு, அப்போ ஒரு பொண்ணு, நான் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு, பார்க்குறதுக்கு லட்சணமானவங்க, ரொம்ப ஹோம்லியானவங்க, எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுவாங்க, நல்லாவே பேசுவாங்க. அவங்கள்ட்ட பார்த்து பேசுகிறப்ப ஃபஸ்ட்டு அவங்க தூரத்துலேருந்து பார்த்தா வேறு மாதிரி சிந்தனைகள் தான், கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்க மேலே அது ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு போல்டான பொண்ணு. அந்த பொண்ணு வந்து பெரிய அளவு, எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து அவங்கள சந்திக்க வேண்டிய சூழல் வந்துச்சு. அவங்களால பேச முடியல, அவங்களுடைய ஹேங்கிங் பண்ணி தொண்டை கூடிய எல்லாமே டேமேஜ் ஆகி போச்சான். அவங்களுக்கு பேசுறதுக்கான அந்த இது எல்லாமே போயிருச்சு அப்படிங்கிறாங்க. அவங்க எதுக்கு ஹேங்கிங் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இது மாதிரி ஒரு சீண்டல் நடந்திருக்குது.
ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க மேலே இவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் வந்திருக்குது. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? யார் மேலே வரக்கூடாதுன்னு இல்லைல்ல. நான் ஏதோ ஒரு சேனலில் சொன்னது மாதிரி கிளியோபட்ரா வந்து என்ன ஆளுநரையாக லவ் பண்ண முடியும், பக்கத்தில் இருக்கவங்க தான் லவ் பண்ண முடியுன்ற மாதிரி. அவங்களுக்கு பிடிச்சவங்களும் லவ் பண்ணுறாங்க. பிடிச்சவங்க இல்லைங்க, பிடிச்சவனை லவ் பண்ணுறதா இருந்தால் யாருக்குமே லவ் இருக்காது. பிடிச்சவனையோ பிடிச்சவளையோ லவ் பண்ணணும்னா யாருமே லவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? நம்மளுக்கு வேற ஒரு ஆள் பிடிக்கும், தெருவில் போகிறவங்களாம் பிடிக்கும், எல்லாத்தையும் லவ் பண்ண முடியாது. பிடிச்சவங்க இல்லை, கிடைச்சவங்க தான் லவ் பண்ண முடியும். ஒரு படத்தில் சுந்தரராஜன் சொன்ன மாதிரி கிடைச்சவங்கள தான் லவ் பண்ண முடியும். அப்போ வாழ்க்கைங்கிறது வந்து நம்மளுடைய சர்க்கம்ஸ்டன்ஸில் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை கிராஸ் பண்ணுறவங்க யாரோ அவங்கள தான் லவ் பண்ண முடியுமே தவிர, அது மாதிரி இந்த பையன் இந்த பொண்ணுடைய கம்பெனியில், இந்த பொண்ணு வந்து அந்த கம்பெனியோட ஓனர், அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய பையனை ஒரு பையனை லவ் பண்ணிக்குது. அந்த பையன் இந்த பொண்ணை ஏதோ டேமேஜ் பண்ணிட்டு போயிருக்கிறான். அதை புரிஞ்சுக்காம ஹேங்கிங் பண்ணி கடைசி நேரத்தில் இழுத்து இறக்கி ரொம்ப மொத்த குரல் வலை எல்லாமே ஒடிஞ்சு போச்சு. மொத்தத்துக்கு பேச வரான்னு சொல்லிக்கிறாங்க. உயிர் மட்டும் இருக்குது, பேசாது, ஆனால் எழுது எல்லாமே செய்யும், கேன்னு ஒரு மாதிரி பேசும். ஓகேங்களா? அப்போ என்னன்னா இதெல்லாம் விதி தானே. எவ்வளோ நாலேஜ் இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, உங்களை பேச முடியாது, தப்பிக்க முடியாது. நான் சொல்றது பிரச்சனைலாம் தப்பிக்க முடியாது. இங்கே அந்த பொண்ணு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுச்சு, ஆனால் இன்னொருத்தன் ஹேண்டில் பண்ண முடியாம அது விதி. அப்போ அவன் தான் வந்து இதை கெடுக்கணும், பிரச்சனை ஆகணும். அப்போ எல்லா ஜாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்தந்த காலங்கள் வரும்போது இக்னைட் ஆகும். ஏன் சார், இப்போ பொதுவாக வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வந்து சீண்டல்கள் அவமானங்கள் ஆணுக்கும் வரும் பெண்ணுக்கும் வரும். ஆனால் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரச்சனை ஒரு பெண்ணுக்கு வரும்போது பெண்ணுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்குது. ஒருத்தர் ரேப் பண்ணிட்டு போகிறான், அந்த பொண்ணுக்கு பாடி பார்ட்ஸ் டேமேஜ் ஆகிடுது. ரேப் பண்ணுறான், ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. சில இதில் ரேப் பண்ணி கன்சீவ் ஆகிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு தொண்டையே போயிடுச்சுன்னு, அப்போ இதெல்லாம் எப்படி சார் பார்க்க? இல்லைங்க, இப்போ வந்து ஒரு பெண்ணோடைய டேமேஜுங்கிறது வந்து நீங்கள் அதை அப்படி இதுக்கு மேலே பேச முடியாது இல்லையா? அதுவும் இல்லாமல் அந்த பெண்ணு டேமேஜ் ஆனாங்கன்னா அந்த பெண் டேமேஜ் ஆனால் நேரடியாக சொல்லிடுறாங்க. ஆனால் ஆண் இதே மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவனை வேறு விதத்தில் வந்து மர்டர் பண்ணிட்டோ பிரச்சனையை பண்ணிவிட்டு அவனுக்கு வேறு சாயத்தை கொடுத்துட்றாங்க. சில கிராமங்கள்லையும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, ஒருத்தன் பெண் மேட்டரில் மாட்டிட்டானா அவனை அடிக்கிறதுக்கு வந்து வேறு காரணம் சொல்லி தான் அடிப்பாங்க. ஏன்னா அதில் பெண் வந்து பாதிக்கப்படலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்கன்னா வேற காரணம் சொல்லி பெண்ணை பாதிக்க மாட்டாங்க, இவன் தான் பிரச்சனைன்னு சொல்லி. அப்போ என்னன்னா எல்லாத்துக்கும் சமமாக நடக்குதுங்க. இங்கே ஏதோ பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்களா, ஆண்களும். அப்போ பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அதில் கூட இருக்கவே ஆண். அப்போ ஆண் பாதிக்கப்படுறாங்கன்னா கூட யாராவது ஒரு பெண்ணை வச்சு தானே பாதிக்கப்பட முடியும். ஆம்பளையுமா லவ் பண்ணுறாங்க, அது ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண் கெட்டு போகிறதுக்கு அதுவும் எல்லா ஆண் கெட்டு போகிறதுக்கு ஒரு பெண் காரணம். அந்த பெண் இல்லாமல் ஆண் கெட்டு போக முடியாது. அப்போ பெண்ணை வந்து இந்த பொண்ணு ஃபஸ்ட்டே ஆரம்பத்துலேயே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சு, சொல்லாமல் ஏதாச்சும் எதிர்பார்க்காம, இல்லைன்னா எதிர்பார்க்குற மாதிரி ஏதாச்சும் ஆப்போசிட் பண்ணி தான் வருவானா? வரமாட்டான். இது ஏதோ சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ என்னன்னா எல்லா விஷயத்துலையுமே ஒரு சப்போர்ட் நடக்குது. பிற்காலத்தில் அது இப்போ ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்ப் ஆகும்போது அது பிரச்சனையாக மாறுதே தவிர எல்லாமே அதான். அப்போ என்னன்னா இங்கே வந்து இந்த பாலியல் ரீதியாக வரக்கூடியது, நீங்கள் இதில் வந்து ஒரு 100ல் ஒரு 2, 1 இல்லைன்னா 1000ல் 1, 2 தான் வந்து பிடிக்காதவங்கள ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறக்கூடிய விஷயங்கள். நான் சொல்கிறது ஒரு 2 பேரும் மெச்சூரிட்டியானவங்கள, சரிங்களா? மீதி இருக்கிறது எல்லாமே பாலியல் சின்ன வயசில் நடக்கக்கூடிய துன்பங்கள். அதை வந்து நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அது ஆப்போசிட் பண்ணவே தெரியாது அவங்களுக்கு. ஆனால் காலப்போக்கில் அவங்க என்ன செஞ்சிடறாங்க, அதுலேருந்து வெளியே வந்துட முடியும். ஆனால் இது வந்து என்னன்னா ஒரு மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா டேமேஜ் பண்ணுறது வந்து இன்னுமே கொஞ்சம் ஆழத்தை ஏற்படுத்தும். சின்ன வயசில் நடந்தது மறந்து கூட போயிடலாம், இல்லைன்னா நம்ம அப்படி தான் ஜெய்வானுங்க போல இந்த ஊர்லன்னு சொல்லி ஏற்றுக்கலாம். ஆனால் வயசானதுக்கு அப்புறமா சொசைட்டியில் ஒரு நல்ல பொசிஷனில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு அப்புறமா ஒரு டேமேஜ் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து நல்லா விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஏமாந்து போகிறதுன்றது கொஞ்சம் இதுதான். அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க, இது மாதிரி பண்ணிக்கிறாங்க, இறந்துடுறாங்க. இதில் வந்து இந்த பாலியல் துன்புறுத்தல்களால் இறந்தது வந்து நிறைய இருந்திருக்காது. துன்புறுத்தலப்ப இறந்துக்க மாட்டாங்க, அது தொடர்ந்து வரக்கூடிய வாழ்க்கை வீணா போயிருக்கலாம்னு சொல்றோம். ஆனா இப்போ நிறைய பேர் துன்புறுத்தலையே கொலை பண்ணிட்டு போயிடுறாங்க. அது வந்து ரொம்ப ரேருங்க. அது இப்போ இல்லைங்க, எப்பயுமே இருக்குது. ஆதி காலத்துலேருந்து இது சம்பந்தமான கொலைகள் நடக்குது. இது சம்பந்தமான கொலைகள் நான் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன். நாடுகள் கடத்தப்படும் பொழுது, சரிங்களா, இப்போ ஒரு அரசர் வராரு, அந்த அரசர் வந்து அந்த நாட்டை பிடிக்கிறாருன்னா முதல்ல எடுத்தோடனே ராஜாவுடைய அந்த புறத்தை தான் பிடிப்பார். அவங்களுடைய புள்ள பொட்டியெல்லாம் வண்டியில் ஏற்றி ராணியெல்லாம் கூட்டு போயிடுவார் வீட்டுக்கு, சரிங்களா. அப்போ ஒரு படத்தில் சொல்லுவார், யாரா இருக்கா அண்ணே, ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருக்காங்க, பொண்ணை வண்டியில் ஏற்று வண்டியை பையன் மேலே ஏற்றுன்னு சொல்கிறான். நானும் ரவுடி தான். அந்த மாதிரி எல்லா ராஜாக்களும் அப்படி தான், பொண்ணெல்லாம் வண்டியில் ஏற்று ஆம்பளைக்கு மேலே வண்டியை ஏற்றுன்ற மாதிரி தான் எல்லாருமே ஹேண்டில் பண்ணுவாங்கன்ற மாதிரி நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் என்ஜாய்மெண்ட்டுன்னு நினைக்கிறாங்க, அதுதான் செல்வம்னு நினைக்கிறாங்க, அதுதான் அவங்களுடைய கட்டுப்படுத்துறதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ இது உலகம் தோன்றுதுலேருந்து நடக்குது. இதில் வந்து இந்த பெண்கள் ஆண்கள்ன்ற என்ன பிரச்சனைனா, இந்த பெண்கள் வந்து உடல் ரீதியாகவும் ஃபிசிக்கலாகவும் சில டேமேஜ் ஆகுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் கன்சீவ் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஆம்பளைகளுக்கு அது நடக்கிறது இல்லைன்றதுனால அவங்களுக்கு அந்த தொந்தரவு இல்லாமல் போகலாம். ஆனால் இது வந்து சமூக விழிப்புணர்வு இல்லாததும், அதுக்கப்புறம் இந்த போதை வஸ்துக்களாலையும் மனம் கெட்டு போகிறதா. யாருமே வந்து எவ்வளோ பெரிய மிருகமாக இருந்தாலும் அவன் ஒரு சுயநினைவு இருக்கும்போது அந்த வேலையை செய்கிறது இல்லை.
ஏன் சார் அதே மாதிரி சில பெண்கள்லாம் போயிட்டு விருப்பப்பட்டு போய் இந்த ப்ராஸ்டியூஷன் ஹவுஸ்ல வேலை செய்வாங்க, இல்லைன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை போய் மாட்டிப்பாங்க. ஜாதகத்துல என்ன மாதிரி சொல்லக்கூடாதுங்க. நான் ஏதாச்சும் சொல்ல போய் நான் நிறைய இடங்கள்ல என்ன பிரச்சனைனா, ஒரு ஜாதகத்துல வந்து இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அவங்க ஒய்ஃபுக்கு 2 தொடர்பு இருக்குன்னு நம்ம பேசுகிறோம். அதை ஒரு ஆள் பார்த்துட்டு அதே வேலையை சுற்றிட்டு எனக்கு ஜாதகத்தில் ஃபோன் போட்டு ஓகேங்களா, இது இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் என்ன கேட்குறான், ஒரு ஜாதகம் கொடுத்து இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருக்கோம், செட் ஆகுமான்னு கேட்குறேன். நான் வந்து சரி வராதுன்னு சொல்கிறேன். ஏன் சரி வராது அப்படின்னு கேட்குறேன். நீ பொண்ணு சைடா ஆம்பளை சைடான்னு கேட்குறேன். பொண்ணு சைடு தான் சார். யார் பொண்ணுக்கு நீ என்ன வேணும், அண்ணன் வேணும்னு சொல்கிறான். சரின்னு நான் சொல்லிட்டு ஓப்பனாக சொல்கிறேன், புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு வந்து 2 கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்ல முடியுங்களா, இந்த பொண்ணுக்கு 2 கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பையனை செட் பண்ணால் இந்த பையன் கல்யாணம் பண்ணால் உடனே ஆகும். எப்படி இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு 2 கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீ கன்ஃபார்மாக சொல்கிறீங்கன்னு கேட்டான். 2-3 தடவை இந்த படத்தை ஒரு பார்த்தியா கேட்டியா அப்படின்ற மாதிரி அவன் சீரியஸாக பேசுகிறப்ப என்னங்க சார் சொல்கிறீங்கன்னே, இல்லைங்க சார் அந்த பொண்ணு தான் என்னோட ஒய்ஃப் தான் அது, என்னோட ஒய்ஃப் தான் அது. ஆனா அந்த பொண்ணுடைய என் ஒய்ஃபோட கொஞ்சம் பிஹேவியர் அது பேசுறதுல எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு, அதனாலதான் உங்கள்கிட்ட கேட்க வந்தேன்ற மாதிரி நம்ம எதையாச்சும் சொல்லி சரிங்களா. ஏன்னா ஒரு அந்த மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ஜாதகம் இருக்குலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அப்புறமா எல்லாருக்கும் அந்த ஒரு மிருக குணம் நம்மளுக்குள்ள இருக்குங்க. சரிங்களா. இப்போ நான் ஒருத்தவங்க இப்படி தான் இருப்பாங்க சொன்னா நம்ம எல்லாம் ஆளுங்க ஃபுல்லா என்ன செய்வாங்க, குடும்ப ஜாதகம் எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. சொல்லக்கூடாது சரிங்களா. ஆனா அதுவும் ஒரு தொழில் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போனாலும் கூட இது வந்து தேவையில்லாத ஒன்று சொல்கிறாங்கன்னா அந்த தொழில் இருக்கிறதுனால தான் பெண் குழந்தைகள்லாம் காப்பாற்றப்படுறாங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா. அவனுக்கு வெளியேற்றுறதுக்கு தன்னுடைய சிந்தனைகளே அதனுடைய அந்த குணத்தை வெளியேற்றுறதுக்கு ஏதோ ஒரு வடிகால் இருக்குது அப்படின்றதுனால சமூகம் பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அப்போ பெண் சமூகம் எப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. இருந்தாலும் அதை நம்ம ஓப்பனாக பேசாமல் இருக்கிறது நல்லதுங்க. இப்போது இந்த மாதிரி காம்பினேஷனில் இருந்தால் இந்த மாதிரி அவமானங்கள் வரும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எதுவும் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணாலும் வந்துடும். இப்போ நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினேன், போதை வஸ்துக்கள் காரணம். நிறைய போதை வஸ்துக்கள் கிடைக்குது, சொசைட்டியில் ஈஸியாக கிடைக்கிற வஸ்துக்கள் இருக்குது, அதை போட்டுக்கிட்டு நம்ம ஆளுங்க செய்கிறானுங்க. ஆனால் குடும்பங்களில் நடக்கக்கூடிய குழந்தைகளை டிஸ்டர்ப் பண்ணுறது போதை வஸ்துக்களாக நடக்கிறது இல்லையே, சரிதான் இல்லைங்களா. நிறைய பேர் டிஸ்டர்ப் வடிவேல் மாதிரி பிளான் பண்ணி பண்ணுறாங்க சுச்சுவேஷன். அதனால் என்றைக்கும் நடக்கிறத பற்றி பெருசாக விவாதம் பண்ண தேவை. எல்லாரும் சேஃப்டியாக தான் இருக்கிறாங்க. அப்படி 4 மக்கள் போய் மாட்டிக்குது, அவங்களே நம்ம சேஃப்டி பண்ணிக்கணும்னு தான் சொல்ல வருமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம்.